உயிர்ப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் அப்படினாலே தலைப்புக்காக புரிந்து கொள்வதற்காக சொல்ல வேண்டுமானால் மாம்சம் ஆவி அது படுது அப்படிதானுங்களா? இது ரெண்டும் என்னென்ன காரியங்கள் செய்கிறது என்பதை நாம் இந்த 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். மாம்சம் என்ன செய்கிறது, ஆவி என்ன செய்கிறது என்பதை நாம் இந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும். தேவன் நம்ம எல்லாரையும் படைக்கும் போது 3 விதங்களில் படைத்திருக்கிறார். ஒன்று ஆவி, சொல்லுங்க, இன்னொன்று ஆத்மா, இன்னொன்று சரீரம். ஆவி என்பது தேவன் தந்த தீபமா இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது ஆத்மா என்பது ஸ்தோத்திரம், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற உள்ளம், மனம், இதை குறிக்கிறது. நாம் மரிக்கும் போது ஸ்தோத்திரம், ஆத்மா ஆன்மா என்பதற்கு அழிவே இல்லை. இயேசுவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோமோ அவர்களுடைய ஆன்மா ஆத்மாவெல்லாம் சொர்க்கத்துக்கு, பரதீசுக்கு, நல்ல இடத்துக்கு, மோட்சத்துக்கு போகக்கூடியதா இருக்கும். இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிக்கப்படாமல் வாழ்கிறவனுடைய ஆன்மா ஆத்மாவெல்லாம் எங்க போகும்? சொல்லுங்க, எங்க போகும்? நரகத்துக்கு போகும். கொஞ்ச நேரம் பவர் கட் ஆனதுக்கு நமக்கு எவ்வளவு அனல் தெரிகிறதுனா நரகம் எவ்வளவு வேதனையானது என்கிற ஒரு நல்ல தெளிவு புரிதல் நமக்கு எப்பொழுதுமே தேவை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதனைக்காக மாத்திரம் நரகத்தை பத்தி நினைக்காம நம்ம ரட்சிப்பு தேவை. காலம் காலமாக நித்தியமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்தில், வாழ்கிற இடத்தில் நாம் வாழ வேண்டும் என்கிற ஒரு தெளிவான எண்ணம் கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தருவாரா? அவங்க ஸ்தோத்திரம் 2 படத்தை அப்படி பாக்குறான். 2 படம். ஒண்ணு ஒரு பிசாசுனுடைய படம், இன்னொன்னு தேவதூதனுடைய படம். 2த்தையும் தொட்டு வணங்கினாங்களாம். ஏமா 2த்தையும் தொட்டு வணங்குறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொன்னாங்களா, நரகம் போனா இவர் பாத்துக்குவாரு, பரலோகம் போனா இவர் பாத்துக்குவாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன? அவங்க எங்க போகணுங்கிற நிச்சயம் இல்லாம இருக்கிறது மாதிரி நம்ம யாரும் அந்த நிச்சயம் இல்லாம இருக்க கூடாது. இங்க கண்ணை மூடனா நேர கண்ணை எங்கதான் திறக்கணும்? சொல்லுங்க, நல்லா பரலோகத்துல தரக்குற அந்த நிச்சயம் நம்ம எல்லாருக்கும் தேவை. அல்லேலூயா சொல்லலாங்களா? அதான் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:11 ஆண்டவர் என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார் என்பதாக நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் உயிர்ப்பித்த, உயிரோடு எழும்ப செய்த 2 சம்பவங்களை நாம் சுருக்கமாக நாம் தியானித்து ஜெபிக்கலாம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் வசனம் 2ஐ நாம் வாசிக்கும் போது 1ஆம் வசனத்தில் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் அவன் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பாஷையில சொன்னா ஆண்டவர் எசேக்கியேலை சுடுகாட்டுக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த சுடுகாட்டில் போய் பார்க்கும் போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், செத்து போன, உயிரற்ற, ஜீவன் இல்லாத, மாம்சம் எல்லாம் அழிந்து போன, உயிர் இல்லாத எலும்புகளை இந்த எசேக்கியேல் பார்க்கிறதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்தில் வாசித்தோம், அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவரை என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்று எசேக்கியேல் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்தில் உலர்ந்து போன, உயிர் இல்லாத அந்த எலும்புகளை பார்த்து ஆண்டவர் எசேக்கியேலை தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதாக நாம் வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள் என்று ஆண்டவர் எசேக்கியேல் மூலமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைகிறதாக 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து, எசேக்கியேல் 37:6 பாக்குறீங்களா, கவனிக்கிறீங்களா? உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். 7ஆம் வசனத்தில் கட்டளையிட்டபடியே தீர்க்க தரிசனத்தை எசேக்கியேல் உரைக்கிறார். அங்கே அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்த்து கொண்டது. 8ஆம் வசனத்தில் பார்த்து கொண்டிருக்கும் போது நரம்புகள், மாம்சங்கள் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டு
அவைகளில் ஆவி இல்லாது இருக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவைகள் உயிரடைந்துன்னு 9, 10 ஆகிய வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் இந்த நாளில் என்றால், சாவுக்கு ஏதுவான சரீரங்களை நம்முடைய ஆண்டவர் உயிர் பெற செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளினாலே ஒருவேளை சோர்ந்து உலர்ந்து போயிருக்கலாம். ஸ்தோத்திரம். நான் நினைக்கிற, நான் ஜெபிக்கிற, நான் வேண்டிக் கொள்கிற காரியங்கள் ஒருவேளை நிறைவேறாமல் போகிறதுனாலே, தாமதித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே, வெளியில பார்க்கிறதுக்கு உற்சாகமா இருந்தாலும் மனதிலே சோர்ந்து போய், வெளிப்படுத்தல் ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிறவங்க பெயர் பெற்றிருக்கிறார், ஆனா உள்ள பார்த்தா நீ எதை போல இருக்கிற? செத்தவனை போல இருக்கிறார். செத்தவனை போல் இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறபடி நமக்குள்ளே அப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்குமே. ஆனால் இந்த ஆராதனை வேளையில, இந்த ஈஸ்டர் தினத்துல, உயிர்த்தெழுந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் ஆவியானவர் என்ன செய்வார்னா, சாவுக்கேதுவானவைகளை அவர் உயிரடைய செய்ய வல்லமையுள்ள தெய்வம் நம்முடைய தேவன். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாங்களா? நல்ல கைத்தட்டி பிள்ளைகள் எல்லாம் நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிரடைய செய்கிறவர் ஆண்டவர். எசேக்கியேல் இது ஆண்டவரே உமக்கு தான் தெரியும் என்று சொல்லுகிறார். உலகப்படி வழக்கத்தின்படி இதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமைகள் இருந்தாலும், ஆனால் ஆண்டவர் யாருன்னா, சாவுக்கேதுவான சரீரங்களை அவர் உயிரடைய செய்வார். ஏனென்னா உயிர்த்தெழுதல் அவருக்கு நடந்தது. ஸ்தோத்திரம். அவர் உயிரோடு எழுந்தார். மரணத்தை அவர் என்ன செய்தார்? ஜெயித்தார். 1 கொரிந்தியர் 15 வாசிக்கிறோம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வாசிக்கிறது போல, மரணத்தை, பாதாளத்தை எல்லாவற்றையும் ஜெயித்த ஆண்டவர் சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை அவர் உயிர் பெற செய்ய நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக யோவான் 11 அதிகாரம் ஸ்தோத்திரம் வசனம் 11 நாம் வாசிக்கும் போது, இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வார்? உயிர் பெற செய்வார், உயிரடைய செய்வார். அதைத்தான் தமிழ்ல வேற வசனங்களை, வார்த்தைகளை சொன்னால் எழுப்ப போகிறேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். சீஷர்கள் என்ன நினைக்கிறார்கள்? கடைசி நாட்களில் எல்லாரும் உயிரோடு எழுப்பப்பட போகிறோம் என்கிற அந்த எண்ணத்தில் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவரோ கடைசி நாட்களில் எழுப்புவதை பற்றி சொல்லவில்லை. இப்பொழுதே அவர் போகிறார். போய் மரித்த லாசருவை உயிரோடு கூட ஆண்டவர் எழுப்ப போகிறார். அவர் இந்த காலவேளை நம்மை உயிர்ப்பிக்க, நம்மை எழுப்ப நம்முடைய தேவன் வல்லவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? மனதுக்குள்ளே சோர்வு, பின்மாற்றம், ஸ்தோத்திரம். ஒருவேளை சர்ச்சில நல்ல விசுவாசமா இருக்கிறது போல தெரியலாம். ஆனா வெளிப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கையில நாளையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அல்ல சனிக்கிழமை வரைக்கும் ரொம்ப சோர்ந்து உலர்ந்து போய் நீங்கள் இருக்கலாம். சேர்ந்து ஜெபிக்கும் போது உயிரடைய செய்கிறது போல ஜெபம் இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில செத்த நிலைமையில, உலர்ந்த நிலைமையில இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் யார் என்றால், அவர் உயிரடைய செய்கிறவர். எசேக்கியேலிலும் உலர்ந்த எலும்புகள் நடுவில் பள்ளத்தாக்குக்கு போகிறார். இங்க லாசருவும் இறந்து 4 நாள் ஆன பிறகு போகிறார். அநேக வேளைகள்ல மாம்சம், மனுஷிகம் என்பது எதை வாங்கிக்கும்னா, ஏசப்பா ஒருவேளை லாஸ்ட் ஸ்டேஜ்ல சாக கிடக்கிற நேரத்துல வந்துட்டார்னா கூட அவர் படுத்த படுக்கையை மாற்றுவார் என்ற எண்ணம், விசுவாசம் ஜனங்களுக்கு இருந்ததே ஒழிய, இறந்த பிறகும் உயிர் போன பிறகும் அவர் உயிரடைய செய்கிறவர், வல்லமை உள்ளவர் என்கிற எண்ணம் அநேகருக்கு இல்லாமல் போனது போல நாம் இல்லாதபடி, நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்ட நிலைமையும் நம்முடைய ஆண்டவர் உயிரடைய செய்ய வல்லவர். சத்தம் அல்லேலூயா சொல்லலாங்களா? உயிரடைய செய்ய வல்லவர். எத்தனை பின்மாற்றங்களையும், எத்தனை பலவீனங்களையும், எத்தனை காரியம் நீங்க சோர்ந்து போய் இந்த ஆராதனைக்கு வந்திருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் ஒன்றை செய்வார், அவர் உயிரடைய செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். 23ஆம் வசனத்துல யோவான் 11:23 இயேசு அவளை நோக்கி, சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சகோதரிடத்தில் சொல்லும் போதும் ஆண்டவர் வருகையிலே உயிர்த்தெழுந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை, விசுவாசம் இருந்ததே ஒழிய இப்பொழுது நடக்கும் என்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தது. இந்த ஆராதனை இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன சோர்ந்து போய், கடனால, பல எண்ணத்தினால, யோசனையினால நிறைய சோர்ந்து போய் நான் இருக்கிறேன், ஆண்டவர் என்ன உயிர்ப்பிப்பார் பொறுமையாக, மெதுவாக, பிறகு என்கிற எண்ணத்தை மாற்றி ஆண்டவர் அந்த ஆராதனையில் இருக்கும் போது, ஆலயத்தில் இருக்கும் போது நம்முடைய ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்க நம்முடைய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று 85ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம் இப்படியாக வாசிக்கிறோம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி
நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ, அப்படி ஆண்டவர் என்ன செய்வார்? நிச்சயமா நம்மளை உயிர்ப்பிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல சொல்லுங்க. உங்களோடு சேர்ந்த சிலருடைய எண்ணங்கள் நம்ம மனதுக்கு வரலாம். அவங்க ஆண்டவர் அறிந்து இப்படி வந்து திரும்ப பின்மாறி உயிர் இல்லாம செத்த நிலைமையில போய்விட்டார்களே என்று நாம் நினைக்கலாம். ஆண்டவர் திரும்பவும் உயிர்ப்பிக்க அவர் வல்லவர்.